No final word. You are the final word. So let me tell you, I'd like to once again reiterate, மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உலக தரத்தில் இருக்கும் கலைஞர்களை ஒன்று சேர்த்திருக்கிறோம். தொழில்நுட்ப கலைஞர்கள் எவ்விதத்திலும் உலகத்திற்கு குறைந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் இன்னொரு படம். காரணம், இதில் அமெரிக்க தொழில்நுட்ப கலைஞர்களும் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிகராக, அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் சில டெக்னிக்குகள் இந்த படத்தில் மிக சட்டல் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி சக்குட்டை நேசாக வெளிப்பூச்சு தெரியாமல் உள்ளுக்குள் நுழையும் படமாக இதை படைத்திருக்கிறார்கள் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள். இதில் பேர் முன்னாடி தெரிகிற அந்த பெரிய 4 பேர் அவங்க ஏற்கனவே இன்டர்நேஷ்னல், அது போக இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் கலைஞர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். எங்க ராஜ்கமல் நிறுவனத்தில் கடைசியில் வர இன்டர்நேஷனல் என்கிற வார்த்தைக்கு தக் லைஃப் இன்னும் அழுத்தமான அர்த்தத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த பல்லக்கில் ஏறிதான் நாங்கள் எல்லோரும் பயணித்து உங்கள் முன் இங்கே வந்திருக்கிறோம். அவர்கள் சுமந்த பல்லக்கில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அவர்களை அடுத்த முறை வரும் பொழுது உங்களுடன் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு அப்பொழுது நாங்கள் பல்லக்கு சுமப்போம். எங்களை கொண்டு இங்கு சேர்த்திருக்கிறார்கள், அவர்களையும் உங்கள் முன்னால் நிறுத்துவோம். தம்பி எஸ்டிஆர் வர இயலும் கேட்கணுமா இல்லை ஊருக்கு போய் அவங்க அப்பாட்டையா சொல்லிட்டு நீங்க கேளுங்க. இப்ப இங்க டிஆர் இருந்து எப்படி நன்றி சொல்லியிருப்பாரோ அந்த மாதிரி நான் சொல்றேன். அவர் குரலாக நான் இங்கே ஒலிக்கிறேன். எனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதனால் அந்த பெருமிதத்துடன் இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்க எங்க போறாரு என் தம்பி. ராஜ்கமல் உதவியாக இருந்ததில் எங்களுக்கு பெருமிதம். பல அற்புதமான கலைஞர்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இவர்களெல்லாம் ஏற்கனவே தங்களை நிரூபித்துக் கொண்டவர்கள். உங்களுக்கு முகம் தெரியாத சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் இனி அவர்களை நீங்கள் பெயர் சொல்லி அடையாளம் காணும் அளவுக்கு சிறந்து விளங்கப் போகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு இந்த தம்பி வரும்போது ஒல்லியா ஒருத்தர் வந்தார். அப்போ பாதிநாசர் தான் அவர் வரும்போது எனக்கு இருந்த நம்பிக்கை இந்த படத்தில் சில பேரை பார்க்கும்போது வருது. அது ரொம்ப பெருமை. என்னை சுற்றி இருக்கிற எல்லா வைரங்களும் ஜொலித்தால்தான் எனக்கு அது அலங்காரமாக அமையும். அப்படி அமைந்திருக்கிறது இந்த படம். அந்த சந்தோஷத்தில், அந்த பூரிப்பில் நான் மேலும் பணிவுடையவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துபவர்கள் இவர்கள். ஏன்னா உங்க கரகோஷத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மயக்கமாக இருக்கும். இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த மயக்கம் தெளியும். ஏன்னா இன்னும் இருக்காங்க நிறைய பேர், இன்னும் உங்களுக்கு காண்பிக்க வேண்டிய திறமைகளும் எங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஸ்கில்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் காட்ட வேண்டிய இன்னும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதை ராஜ்கமலுக்கும் மற்ற தமிழ் சினிமா கலைஞர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். என்ஜாய். இது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் குட் சினிமா என்றார். கையில் எடுத்து கொஞ்சம் தமிழ் சினிமா உலக சினிமா ஆகிவிடும். இங்கே வந்திருந்த அனைவருக்கும் இந்த விழாவை இத்தகைய சிறப்பாக நடத்திய எங்கள் நண்பர்களுக்கும் ரொம்ப நாள் பழைய ரொம்ப நாளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நம்பி விட்டுட்டோம்னா அவர் பார்த்து பாருங்கிற ஒரு பெருமூச்சுடன் நாங்கள் மற்ற வேலைகளை பார்க்கலாம்.
அப்படி நம்பிக்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த தொழிலில் நானும் இருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. வெகு நேரம் காக்க வைக்க வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் அல்ல. நேரம் கையிலேயே கட்டியிருந்தாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது பிடிச்சி கட்ட முடியாது. மன்னிக்க வேண்டுகிறேன். உங்கள் அன்புக்கு மீண்டும் தலை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.